நீங்க இங்க? அதேதான் நான் உன்னை கேக்குறேன். நீ என்ன இங்க? இல்லக்கா நான் இவங்கள தான் பார்க்க வந்து நீ எப்படிக்கா நான் உன்கிட்ட சொல்லுவேன்? அபிராமி, யார் இவரு? என்ன வேணுமா? கேக்குறாங்கல்ல, சொல்லு. நான் இங்க திருமூர்த்திங்கிறவரை பார்க்க வந்தேன். உள்ள இருக்காருல்ல? திருமூர்த்தி நீங்க யாரும் இல்லையே. இல்லையா? இல்ல இல்ல. எப்படி இருப்பாரு? நான் தான் வீடு மாதிரி வந்துட்டேனே. பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன்க்கா. அக்காவா? ஆமா, இது என்னோட அருமை தம்பி, பேரு ஷாம். இது ரோஹிணி. ஹலோ. ஹலோ. தம்பிங்கிறீங்க, இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உள்ள வர சொல்லுங்க, காஃபி சாப்பிடலாம். நான் தெருவா போய் அந்த திருமூர்த்திங்கிற பார்க்கணும்ல, அதனால நான் போயிட்டு. அக்கா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். நீ இங்க எப்படி? கன்ஃபியூஷன் தான் உன் கூட பிறந்ததாச்சே. ரோஹிணி என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? உனக்குமா? எனக்குமானா? இல்லக்கா, சாதாரணமா நீ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுக்க மாட்டியே, அதனால கேட்டேன். ஆமா, இவ என்னோட ஃப்ரெண்டு. என் உயிரை கூட காப்பாத்திருக்கா. நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கா. எனக்கு எப்பப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் இவ வீட்டுக்கு வந்துருவேன். நீயுமா? என்னடா அது, நானுமானா? இல்லக்கா, நார்மலா நீ இப்பெல்லாம் வரமாட்டேன்னு கேட்டேன். பரவாயில்ல, போயிட்டு வாங்க. காஃபி வேணாங்க, வேணாங்க. அக்கா 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 பாத்து போ. என்னது, உங்க தம்பி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு. எப்பவுமே இப்படிதான் ஒரே பரபரப்பா பேசிட்டு இருப்பான். வா. என்னது குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்கு. மாமாக்கும் இந்த ரோஹினிக்கும் என்ன உறவு? அக்காக்கும் இந்த ரோஹினிக்கும் என்ன நட்பு? அக்கா இங்க வந்துட்டு போறது மாமாக்கு தெரியுமா? இல்ல மாமா இங்க வந்துட்டு போறது அக்காக்கு தெரியுமா? இல்ல ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம வந்துட்டு போயிட்டு இருக்காங்களா? ஐயோ, கன்ஃபியூஷன் மேல கன்ஃபியூஷனா இருக்கு. மண்டை வெடிச்சிரும் போல இருக்கு. நமக்கு இன்னும் நடக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நம்ம எய்ம் சக்சஸ் ஆகிற வரைக்கும் உன் ஓட்ட வாயை மூடிக்கிட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் வளராம இருக்கு. அதுவே போதும். ஆமா, அதுவும் ரைட் தான். அதே மெயின்டைன் பண்ணுவோம். தினேஷ், தினேஷ், தினேஷ். யார் நீங்க? நானா? என்ன அதுவும் தினேஷ் வீட்ல? என்னையே யாருன்னு கேக்குறியா? இத பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களை யாருன்னு கேக்குறதுல என்ன தப்பு? நான் யாரு இருக்கட்டும். நீதான் ஸ்வாதியா? ஆள் நல்லதா இருக்கே. தினேஷ் வீட்ல இருக்கானா? தினேஷ் பெட்ரூம்ல தானே இருக்கா? எங்க போற? என்ன மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு முன்னாடி இந்த வீட்ல எல்லா இடமும் எனக்கு தெரியும். நீ புதுசா வந்தவ, என்ன கேள்வி கேக்குற? உனக்கும் அவருக்கும் 1008 பழக்கம் இருக்கலாம். அதெல்லாம் ஆபீஸ்ல வச்சுக்க. அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு, அங்க போய் பாரு. என்ன கத்தி கத்தி பேசுறே? உன் புருஷன் இருக்கானே தினேஷ், அவனுக்கு எல்லாமே நான் தான். என்னால தான் அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். லட்சக்கணக்கான பிசினஸ் என்னால தான் வந்தது. எங்க அந்த கற்பகம்? எங்க அந்த குட்டி அர்ச்சனா? உனக்கு யாரையுமே மரியாதையா பேச தெரியாதா? அத்தை வெளில போயிருக்காங்க. உன் மாமியார் இருந்தா எப்படி மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா? உன்னை பார்த்தாலும் சரி, பேசினாலும் சரி, மரியாதை கொடுக்க மனசே வரல. ஏன், உன் புருஷன் அதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா? இல்ல உனக்கு அது தெரியாதா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் அவரோட ஒய்ஃப். கொஞ்சம் கண்ணியமா பேசு. நீ எவ்வளவு ஆடம்பரமா இருந்தாலும் அளவோட பேசுறதா ஒரு பொண்ணுக்கு அழகு. அத முதல்ல நீ கத்துக்க. இனிமே எது பேசுறதா இருந்தாலும் அவர்கிட்ட ஆபீஸ்ல போய் பேசிக்க. ஓ, எனக்கே நீ பிஹேவியர் பத்தி கத்து தரியா? நான் நினைச்சேனா உன் ஹஸ்பண்ட் இப்பயே ஆபீஸ்ல இருந்து வர வைக்க முடியும். நீ என்ன வேணா பண்ணிக்க, முதல்ல இங்க இருந்து வெளில போ. அடடடே, வாங்கம்மா வாங்க. தினேஷ் இல்ல போல இருக்கே, வாங்க உள்ள போலாம். போதும் போதும் உங்க மரியாதை. ஏ என்னாச்சு? உங்க மருமகளுக்கு எப்படி வர வைக்கணும் தெரியாது? என்ன யாருன்னு நினைச்சா சொல்லுவீங்க?
அவளுக்கு என்னமா தெரியும், சின்ன பொண்ணு. நீ வரேன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் வீட்ல இருந்திருப்பேன்ல. ஆமாமா, உங்க புள்ள பெரிய கவர்னர், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாக்குறதுக்கு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் தினேஷ் கிட்ட பேசிக்கிறேன். உங்க மருமகளுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சுவாதி, என்ன இது? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது உனக்கு? வீட்டுக்கு வந்தவங்களும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கல அத்தை. அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ யாரா இருந்தா எனக்கு என்ன அத்தை? என்ன பொறுத்த வரைக்கும் அவ பொண்ணே இல்ல. அடக்க ஒடுக்கனா என்ன விலைன்னு கேப்பா போல இருக்கு. அவளால உன் புருஷன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் தெரியுமா? அதுக்கு நன்றி சொல்ல அத்தை. மரியாதையை விட்டு கொடுக்க முடியாது. நீங்க அவளுக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. இத பார், என்ன இருந்தாலும் அத்தை, நல்லவங்களா இருந்தா நான் கால்ல கூட விழுவேன். ஆனா அப்படி தராதரம் தெரியாதவங்க நிழல கூட என்னால மிதிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. சுவாதி, ஏதோ கால் டாக்ஸி வர்ற மாதிரி இருக்கு. ஆமா, டேய் அர்ஜுனா தான் இருக்கும், வாடா போலாம். வெயிட் பண்ணுங்க. வாங்க வாங்க. அனிதா, இது கேசவ், என் கூட என் செக்ஷன்ல வேலை பார்க்குறாரு. வணக்கம். இது பழனின்னு. வணக்கம். இது சுந்தரம் சார், எங்க செக்ஷன்லயே ரொம்ப சீனியர் சார் தான். வணக்கம்மா. இது மாணிக்கம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல என் உயிரை ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு, அது இவர் தான். வணக்கம்மா. உங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன், இதான் என் ஒய்ஃப் அனிதா. என்னமா சௌக்கியமா இருக்கீங்களா? லேட் ஆகுற மாதிரி இருக்கே, ஃபங்க்ஷனுக்கு போலாமா? அர்ஜுன் வாங்க, டைம் ஆச்சு, போலாம் ப்ளீஸ். வாங்க வாங்க. வாங்கம்மா. வாமா அனிதா, வா அர்ஜுன், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உங்களுக்காக தான் வெயிட்டிங். வாங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். சரி, வாங்க. உட்காருங்க உட்காருங்க. வாங்க உட்காருமா, உட்காருப்பா. ஓ ஆரம்பி. இப்பொழுது புதுமண தம்பதிகளுக்கு பரிசுகளை வழங்கலாம். புதுமண தம்பதிகளுடைய மன வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய சிறிய அன்பளிப்பு. இந்தப்பா. இப்பொழுது புதுமண தம்பதிகளை வாழ்த்தி முதலாளி அவர்கள் பேசுவார்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த விழாவுக்கும் நடக்க இருக்கிற விருந்துக்கும் நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அர்ஜுனை பற்றி உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களோட தோள் கொடுத்து வேலை செய்கிறவர்களில் ஒருத்தர். அற்புதமான ஒரு தொழிலாளி, ரொம்ப நாணயமானவர், தன்னுடைய தொழிலில் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறவர், டெக்னிக் தொழில்நுட்பத்தில் அபாரமானவர். தான் உண்டு தன் செக்ஷன் உண்டுன்னு மட்டும் இல்லாம யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் முதல்ல போய் ஷாப் ஃப்ளோர்ல நிக்கிற ஒரு ஆளு. ஷாப் ஃப்ளோர்ல மட்டும் இல்ல, அதற்கும் அப்பால் உங்கள ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல எழுந்து குரல் கொடுக்கிறது இவர் தான். ஒரு சில நேரங்கள்ல
என்னையே பகைச்சுக்கிட்டு உங்களுக்காக வாதாடி இருக்காரு, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான ஒரு சின்சியரான ஸ்டாஃப் கிடைச்சதுல எனக்கு பெருமை, நம்ம ஃபேக்டரிக்கு பெருமை. இவ்வளவு நல்ல கணவன் கிடைச்சதுல நிச்சயமா அனிதாக்கும் பெருமை. இப்படி ஒரு அற்புதமான தோழன் கிடைச்சதுல உங்க எல்லாருக்கும் பெருமை. நான் அர்ஜுனை ஏன் இவ்வளவு தூரம் போகிறேன்னா, அவர் ஒரு சாதாரண நபர் இல்லை, ரொம்ப பெரிய எடுத்து மாப்பிள்ள. ஆர்கே, தி கிரேட் இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் மேக்னெட் ஆர்கேவோட மாப்பிள்ள. இப்போ ஆர்கேக்கு நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, ஆபீசஸ் இருக்கு. ஆனாலும் இவர் நம்ம ஃபேக்டரிக்கு வந்து மாசம் கை கட்டிக்கிட்டு என்கிட்ட சம்பளம் வாங்குறத கொஞ்சம் கூட கேவலமா நினைக்கல. அந்த வீட்லயே இவரு போய் தங்கி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கல. ஏன்னா அர்ஜுன் ஒரு மானஸ்தன். ஒருவேளை அவருக்கு ஆர்கேவோட குணம் தெரியுமோ என்னவோ. இத நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு காலத்தில் நானும் ஆர்கேயும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ்ல பார்ட்னர்ஸா கூட இருந்தோம். ரொம்ப நல்லவர், தொழில்ல நல்ல ஞானம் உள்ளவர், ட்ரெமெண்டஸ் பிசினஸ் சென்ஸ். என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா டக்குன்னு கோவம் வந்துடும். யாரு என்னன்னு பார்க்க மாட்டாரு. கடந்த காலத்தையும் நட்பையும் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி எறிஞ்சு பேசிடுவாரு. அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தினால தான் நானே அவரோட எந்த தொடர்பும் வேணாம், அவர் வீட்டு சம்பந்தமும் வேணான்னு விட்டுட்டேன். சாரி, நான் அர்ஜுனை போகணும்னு வந்தேன். அப்படிதான் ஆரம்பிச்சேன். நடுவில் ஆர்கே எங்கேயோ சந்தில் வந்துட்டார். அவர் போறான நமக்கு எதுக்கு? இன்னைக்கு என்னுடைய ஒரே ஆசை என்னன்னா, மணமக்கள் சீரும் சிறப்புமா வாழணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் என் உரையை முடிச்சுக்கிறேன். நீங்களாம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஓகே, சாப்பிடணும். ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு, கிளம்பலாம். கிளம்பலாமா? என்ன அனிதா, நமக்காக தான் விருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி. பிடிக்கலங்க, எனக்கு வேற தலை வலிக்குது. நீங்க வேணா உங்க முதலாளி உங்க மாமனாரை திட்டினத சந்தோஷமா கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. அனிதா, ஏய் ஏய் அனிதா, அனிதா நில்லு. என்ன அர்ஜுன், சாப்பிட வரலையா? நான் வரேண்ணே, நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன அர்ஜுன், அனிதா கிளம்பிட்டாளா? ஆமா சார், அவளுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, லேசா தலை வலிக்குதுன்னு சொன்னா. உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? என்ன சார் நீங்க பேசுறத பார்த்தா
நீங்க வேணும்ட்டு தான் என் மாமனாரை மட்டம் தட்டி பேசுன மாதிரி தெரியுது. நோ உன்னை பாராட்டணுங்கிறதான்ப்பா என்னுடைய எண்ணம். அதில் ஆர்கே பற்றி 1-2 வார்த்தை பேசினேன், அவ்வளோதான். தன்னுடைய புருஷனை பற்றி அவருடைய முதலாளி இவ்வளவு பெரிய விழா எடுத்து இவ்வளவு கௌரவமாக பேசுகிறாருன்னு அதை நினச்சி பெருமைப்படுறதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி வருத்தப்பட்டுக்கிட்டு போயிட்டா. அவள் இன்னும் ஆர்கேவோட மகளாத்தான்ப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அர்ஜுனோட மனைவியா வாழல. சரி வா சாப்பிடலாம். Okay. Just smile. Yeah, correct. Okay. Little. Shut up. Exactly. Okay, nice. Good. Hey, sweetheart, what a pleasant surprise. எப்போ வந்த? ஏன் வந்தேன் கேளு. ஏய், இத பார். 2-3 days உனக்கு ஃபோன் பண்ணல. அந்த கோவம் தானே. Just 5 minutes. இந்த ஷார்ட் முடிச்சு வந்தறேன். என்னோட இதுதான் முக்கியமா? என்னால 6 ஜாப் வாங்கி தர முடியும். Okay, let's cool. Rita, please give me 5 minutes and wait outside, okay? I'll come there, okay? Sorry na. Thank you. என்னையா வரும்போது மிர்ச்சியா வர? Cool. உட்கார்ந்து பேசலாம். Cool. என்ன ஆம்பள நீ இங்க எவ்வளவு மரியாதையா பேசுற. ஆனா உன் வைஃப்க்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. ஓஹோ. நீ வீட்டுக்கு போயிருந்தியா? இது பாரியா, நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. ஒன்னு தேடி உன் வீட்டுக்கு போனா கண்டுபடி திட்டுறா. இனிமே அவளை பாக்குறதா இருந்தா ஸ்டுடியோ போய் பாரு, இங்க வராதன்னு சொல்றா. என்ன நினைச்சிருக்கா அவ? அப்படியே சொன்னா அவளை போய் நான் வீட்டுல பாத்துக்கிறேன். இது பாரு, அவ சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஓகே, சாரி, வெரி சாரி. நீ மன்னிப்பு கேட்ட போதுமா? என்னால தான் உனக்கு பெனிஃபிட் உண்டு, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால தான் உனக்கு இவ்வளவு ஆர்டர்ஸ் கிடைச்சது, என்னால தான் நீ சம்பாரிச்ச. ஒண்ணு தானே? இது பாரு, நீ சொல்றதெல்லாம் உண்மை. இப்ப நான் எதுவும் சொல்லலையே. உன் வைஃப் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. நான் ரொம்ப சென்சிட்டிவ் தெரியும்ல. இன்னைக்கு இவ்ளோ பேசினவன் நாளைக்கு என்ன வேணா பேசலாம். So let us part. நான் இனிமே உன்கிட்ட மாடலா இருக்க மாட்டேன். உன் பொண்டாட்டிய மாடலா வெச்சுக்கோ. பை. ஹேய் ரேகா வெயிட் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நோ, ஃப்ரெண்ட்ஷிப் பிசினஸ் எதுவுமே கிடையாது இப்போல இருந்து. குட் பை. ஹேய் ரேகா.